இந்த வீடியோல வெப்சைட் கிராஷ் ஆயிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணா நம்ம மொபைல் போன் அந்த வெப்சைட்டோட சர்வருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பும். சர்வர் அந்த பேஜை திருப்பி அனுப்பினாதான் நம்ம ஸ்கிரீன்ல வெப்சைட் ஓபன் ஆகும். ஆனா வெப்சைட் கிராஷ் ஆகிறதுக்கு மெயின் காரணமே சர்வர் ஓவர்லோட் ஆகிறதுதான். இப்ப சடனா லேக்ஸ் கணக்கான பேர் ஒரே டைம்ல அந்த வெப்சைட்டுக்கு வந்தா சர்வரால அவ்வளவு ரெக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ண முடியாது. சோ கிராஷ் ஆயிடும். இது மட்டும் இல்ல, கோடிங்ல ஏதாவது பக் இருந்தாலோ, டேட்டாபேஸ் டவுன் ஆனாலோ, இல்ல ஹேக்கர்ஸ் டிடிஓஎஸ் அட்டாக்னு சொல்லி ஃபேக் டிராபிக் அனுப்பி ஓவர்லோட் பண்ணாலோ கூட வெப்சைட் கிராஷ் ஆகும். வெப்சைட் கிராஷ் ஆனா கஸ்டமர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வேற ஆப்க்கு போயிடுவாங்க. ஸோ இதனால பிசினஸ்க்கு சேல்ஸ் லாஸ் ஆகும், கஸ்டமர் ட்ரஸ்ட் போகும், அண்ட் கூகுள் ரேங்கிங்கும் பேட் அஃபெக்ட் ஆகும். அதனாலதான் பெரிய கம்பெனிஸ்லாம் பேக்கப் சர்வர்ஸ், லோட் பேலன்சஸ் அண்ட் 24/7 மானிட்டரிங் டூல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ வெப்சைட் கிராஷ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு எரர் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிசினஸ் லாஸே இருக்கு. ஸோ இந்த மாதிரி டெக் தெரிஞ்சுக்க டாப்ஸ்கல் அகாடமி ஃபாலோ பண்ணுங்க.